ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்ட் இந்த திட்டத்தினை தொடக்க விழாவுக்காக எல்லோரும் கூடியிருக்கிறோம். நிகழ்ச்சியின் விழாவுக்காக தமிழ்தாய் வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழ்நாடு மாற்றுச்சேவையாளர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வேர்ல்ட் ஹங்கர் டே, உலக பசி தினம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உறுதிமொழி இருக்கணும். செல்ஃபா மலபார் சிஎஸ்ஆர் மூலியமா அதை ஏற்று பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம செல்ஃபா பசியற்ற உலகம் அமைக்க ஒரு உறுதிமொழி அனைவரும் ஏற்போம். நம்ம எப்போதுமே பசி அப்படின்னு பேசினோம்னா நம்மளோட வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல எல்லாரும் பசியை ஃபீல் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்மளோட பாரதியார், திருவள்ளுவர் எல்லாரும் பசியோட சில வரிகள் எனக்கு பிடிச்ச சில வரிகளை இங்க சொல்ல ஆசைப்படுறேன். பாரதியார் சொல்ற மாதிரி, தனி ஒருவனுக்கு உணவில்லை ஜெகத்தையே அழிச்சுக்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் மலபார் ஒரு குரூப்பா எங்களோட ஒரு சின்ன ஸ்டார்ட், ஒரு முயற்சி என்னன்னா, எங்களால முடிஞ்ச எங்க கடைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊர்கள்ல, இல்ல எங்கெல்லாம் பசி இருக்கோ அந்த ஊர்கள்ல குறைஞ்சபட்சம் எங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது சிஎஸ்ஆர்ல கான்ட்ரிபியூட் பண்ணி பசியால, அதாவது நம்ம யோசிக்கிறது எப்படின்னா, ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாத ரோட்ல இருக்கிற மக்கள் பசி ஆத்துறதுக்கான சிஸ்டம் தான் இது ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்ட். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற இங்க இருக்கும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறும். மாண்புமிகு திரு கருணாநிதி அவர்கள் டி நகர் சகலை கேட்டுக்கொள்கிறோம். எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு காணொலி வாயிலாக பார்க்கலாம். I extend a warm welcome to our respected MLA Thiru J. Karunanidhi, Councillor Thiru Elumulai sir, media friends, colleagues, and all our guests present here today. We are happy to have you with us for the inauguration of our CSR initiative. I'll now take a few minutes to present a brief overview of our. We are so happy and proud to be with such an initiative. And நிகழ்ச்சி நடத்தபடியாக மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பற்றிய ஒரு காணொலியை பார்க்கலாம். பொதுப்படையாம் திருக்குறள் தொடங்கி எல்லா நூல்களிலும் பகவத்கீதையாகட்டும், திருக்குறளாகட்டும், அதே போல குரான், பைபிள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தனி ஒரு மனிதனுக்கு உணவளிப்பதன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்றா போலவே இந்த நாளை, இந்த வேர்ல்ட் ஹங்கர் ஃப்ரீ டே திட்டத்தினுடைய தொடக்க விழா இனிதே இங்கு நடைபெறும். பசியில்லா உலக திட்டத்தினுடைய தொடக்க விழா இங்கே நடைபெறுகிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் 133வது வார்டு உறுப்பினர் அவர்களையும் இதை நாளை தொடக்கி நம்ம வரவேற்றலாம். ஒரு தனி மனிதனுக்கு உணவளிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இது இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஹங்கர் ஃப்ரீ டே என்ற நாளில் மலபார் டைமண்ட் அண்ட் கோ ஜுவல்லரி சார்பில் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வருகை தந்திருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியை இப்போ பார்த்தோம். நம்ம காணொலி காட்சி மூலியமாக பார்த்துருக்கிறோம். இவர்களுடைய பணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஆண்டு இது அண்ணா நகரில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அண்ணா நகர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு தியாகராய நகர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவர்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் பயன்பெறுகிற, அது குறிப்பாக பசி
கல்வி, முதியோர், மருத்துவம், பல்வேறு வகையிலே அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சமூக அமைப்புகள் மூலியமாக நேரடியாக பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நிவர்த்தி செய்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். அப்படி பசியற்ற உலக திட்டத்தின் மூலம் இந்தியாவில் மட்டும் மலபார் கோல்டன் 167 நகரங்களில் தினமும் 60,000 உணவுப் பொட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய விஷயம். 67,000 பேருக்கு டெய்லி உணவு வழங்கின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் 19 நகரங்களில், தமிழ்நாட்டில் மட்டும் 19 நகரங்களில் 6,460 உணவுப் பொட்டலங்களை இன்றைக்கு தினமும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஹைலைட்டே. இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் 6,460 பொட்டலங்கள் இன்று தினமும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு நாள் செய்யறதுக்கு நாங்கள்லாம் அரசியல் கட்சிகள் பல நிகழ்ச்சிகள் செய்வோம். ஒரு நாள் செய்து 2 நாள் செய்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உள்ள அத்தனை பேருக்கு நன்றி. இது ஒன்று மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி